வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2021 கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள் மொத்தம் 25. நேரம் நம்ம கேள்விகளுக்கு போகலாம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆசிரியர் படைப்பு புத்தகம்: வண்ணதாசன், சஞ்சாரம், இன்குலாப், சூல், ராமகிருஷ்ணன், காந்தநாட்கள், தர்மன், தர்மன், ஒரு சிறு இசை. சரியான பதில் சி, 4, 3, 1, 2. வண்ணதாசன், ஒரு சிறு இசை. இன்குலாப், காந்தல் நாட்கள். ராமகிருஷ்ணன், சஞ்சாரம். தர்மன், சூல். சி. இரண்டாவது கேள்வி, இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தின் வைகை ஆற்றங்கரையில் சங்க கால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு V.Palanichamy இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டுகிறார். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இடம் யாது? ஏ. அழகன்குளம், பி. பொருந்தல், சி. கீழடி, டி. கொடுமணல். சரியான பதில் சி. கீழடி. மூன்றாவது கேள்வி, கோவிட்-19 வைரஸ் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றுகளை தேர்வு செய்யவும். ஏ. வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பினும் அறிகுறிகள் இல்லாதவர்களால் தொற்று பரவாது. பி. ஒரு முறை தொற்று ஏற்பட்ட நபருக்கு மீண்டும் தொற்று ஏற்படாது. சி. முகர்ந்து உணரும் தன்மை இழப்பு இத்தொற்றின் அறிகுறியாகும். டி. குழந்தைகளுக்கு இத்தொற்று பரவாது. ஏ மற்றும் பி மட்டும், பி ஏ, பி மற்றும் டி மட்டும், சி மட்டும், டி மட்டும். சரியான பதில் பி, ஏ, பி மற்றும் டி மட்டும். நான்காவது கேள்வி, வீர செயல்களுக்கான 2020ஆம் ஆண்டின் கல்பனா சாவ்லா விருது டேஸுக்கு அளிக்கப்பட்டது. திருமதி ஏ. செந்தமிழ்ச்செல்வி, திருமதி முத்தம்மாள், திருமதி ஆனந்தவள்ளி. டி. திருமதி செந்தமிழ்ச்செல்வி, திருமதி முத்தம்மாள், திருமதி ஆனந்தவள்ளி. சரியான பதில் டி. திருமதி செந்தமிழ்ச்செல்வி, திருமதி முத்தம்மாள், திருமதி ஆனந்தவள்ளி. ஐந்தாவது கேள்வி, கீழே காணப்படும் விளையாட்டினை அதற்கு தேவையான வீரர்களின் எண்ணுடன் பொறுத்துக. விளையாட்டு வீரர் எண்: போலோ 15, ரக்பி கால்பந்து 11, ஹாக்கி 9, பேஸ்பால் 4. சரியான பதில் பி. 4, 1, 2, 3. போலோ 4, ரக்பி கால்பந்து 15, ஹாக்கி 11, பேஸ்பால் 9. ஆறாவது கேள்வி, கீழ்காணப்படும் பெண் சாதனையாளர்களை அவர்களின் சாதனையுடன் சரியாக பொறுத்துக. சாதனையாளர் பெயர்: அன்ன ராஜாராம் மல்கோத்ரா, இந்தியாவின் முதல் பெண் விமானி. சர்வா தக்ரால், இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர். அருணிமா சின்ஹா, சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் அதிகாரி. ரேகா யாதவ், எவரெஸ்ட் உயரத்தை தொட்ட கால் துண்டிக்கப்பட்ட முதல் பெண்மணி. சரியான பதில் 3, 1, 4, 2. ஏ, அதாவது அன்ன ராஜாராம் மல்கோத்ரா சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் அதிகாரி. சர்வா டாக்ரால் இந்தியாவின் முதல் பெண் விமானி. அருணிமா சின்ஹா எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த கால் துண்டிக்கப்பட்ட முதல் இந்திய பெண். ரேகா யாதவ் இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர். ஏழாவது கேள்வி, 2020இல் உலக சுகாதார நிறுவனம் WHO மற்றும் உலக வங்கி வேர்ல்டு பேங்க் இணைந்து சாலை பாதுகாப்பு பற்றிய 3வது சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்ற இடம் எது? ஏ. ஸ்டாக்ஹோம், பி. கலிஃபோர்னியா, சி. ஹாலந்து, டி. ஜெனீவா. சரியான பதில் ஏ. ஸ்டாக்ஹோம். எட்டாவது கேள்வி, கோவிட்-19 தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளை சரியான கூற்றுகளை தேர்வு செய். 1. நாம் பருகும் கஞ்சியில் சூப் மிளகு சேர்ப்பதால் இந்நோய் தொற்றை தடுக்கலாம். 2. வீட்டில் உள்ள ஈக்கள் மூலம் இத்தொற்று பரவும். 3. தொலைத்தொடர்பு வலையின் மூலமாக கோவிட்-19 பரவும். 4. சூரிய ஒளி ஒருவரை கோவிட்-19 பாதுகாக்காது. ஏ மற்றும் பி மட்டும், பி. சி மற்றும் டி மட்டும், சி மற்றும் டி மட்டும். சரியான பதில் டி மட்டும். 9வது கேள்வி, கை கத்தரிப்பான் ஹேண்ட் சானிடைசர் தொடர்பாக உண்மைகளை தேர்வு செய்யவும்.
ஏ பெரும்பாலானவை அமில அடிப்படை சார்ந்தவை, ஆல்கஹால் அடிப்படை சார்ந்தவை அல்ல. பி அவை நன்றாக எரியக்கூடியவை. சி அவை சிதல் வினைகளுக்கு எதிரான செயலூக்கம் கொண்டவை. டி கைகளில் உள்ள கை சுத்திகரிப்பான் உலரும் முன்பே அதனை நன்றாக துடைப்பது சரியான ஒரு செயலாகும். ஏ மற்றும் சி மட்டும், பி மட்டும், சி டி மட்டும், டி சி மட்டும். சரியான பதில் பி மட்டும். 10வது கேள்வி. கீழ்காணும் அறிகுறிகளில் COVID-19 தொடர்பானவை எவை? ஏ காய்ச்சல், வறட்டு, இருமல், சோர்வு. பி சுவை அறியும் திறன் இல்லாமல் போவது. சி தொண்டை வலி. டி மூச்சு விடுவதில் சிரமம். ஏ மட்டும், பி மட்டும், சி டி மட்டும், டி ஏ பி சி மற்றும் டி. சரியான பதில் டி ஏ பி சி மற்றும் டி. 11வது கேள்வி. சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேள்பாரி நூலின் படி எந்த சரியான கூற்றுகளை தேர்வு செய்யும்? ஏ பாரி பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருக்க இயற்கை சார்ந்த மனிதராவார். பி வேள்பாரி கதையானது மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையான முரணை பறைசாற்றுகிறது. ஏ மட்டும், பி மட்டும், சி ஏ மற்றும் பி, டி ஏயும் இல்லை பியும் இல்லை. சரியான பதில் சி ஏ மற்றும் பி. 12வது கேள்வி. தலை சிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் என்ற தமிழ் திரைப்படம் பற்றிய விமர்சனம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யும். ஏ இப்படம் சாதிய கட்டமைப்பின் கொடிய விளைவுகளை சுட்டிக்காட்டுகிறது. பி இப்படம் மிகச்சிறந்த படம் என்ற வரிசையில் பிலிம்பேர் விருது பெற்றது. சி இப்படம் திரு மாரி செல்வராஜ் இயக்கப்பட்டு நீலம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டது. ஏ மட்டும், பி ஏ மற்றும் சி ஏ பி மற்றும் சி டி சி மட்டும். சரியான பதில் சி ஏ பி மற்றும் சி. 13வது கேள்வி. இந்திய பொருளாதாரத்தில் கோவிட் பெருந்தொற்றால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட துறை அல்லது துறைகள். ஏ சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள். பி விமான போக்குவரத்து. சி சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் தொடர்பான தொழில்கள். டி தொலைத்தொடர்பு துறை. ஏ மற்றும் டி மட்டும், பி மற்றும் சி டி மட்டும், டி ஏ சி மட்டும். சரியான பதில் பி ஏ பி மற்றும் சி. 14வது கேள்வி. 2020ஆம் ஆண்டின் சேவை மற்றும் சரக்கு வரி வசூலில் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்கள் யாவை? ஏ உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அஸ்ஸாம். பி ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் மேகாலயா. சி ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் மணிப்பூர். டி மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு. சரியான பதில் டி மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு. 15வது கேள்வி. 2019ஆம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம். ஏ முதலாவது, பி இரண்டாவது, சி மூன்றாவது, டி நான்காவது. சரியான பதில் சி மூன்றாவது. 16வது கேள்வி. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? ஏ சொட்டு நீர் பாசன திட்டம். பி தெளிப்பு நீர் பாசன திட்டம். சி குடிநீர் மற்றும் கிணறுகள் செறிவூட்டும் திட்டம். டி குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம். சரியான பதில் டி குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம். 17வது கேள்வி. ஏசியாவின் டெட்ராய்ட் என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது? ஏ ஜவுளி தொழில் இருப்பதனால். பி மோட்டார் வாகன தொழில் இருப்பதனால். சி தோல் தொழில் இருப்பதனால். டி திரைப்பட தொழில் இருப்பதனால். சரியான பதில் பி மோட்டார் வாகன தொழில் இருப்பதனால். 18வது கேள்வி. ஒரு முதலீடு மற்றும் அதிகரிக்கும் மூலதன வெளியீட்டு வீதத்தை குறைக்க பின்வரும் அணுகும் முறைகளை நிறைவேற்றப்பட வேண்டும். 1 நிலையான செயல்திறன். 2 மாறும் செயல்திறன். 3 ஒதுக்கீடு செயல்திறன். 4 தொழில்நுட்ப செயல்திறன். ஏ 1 3 4 மட்டும். பி 1 2 3 மட்டும். சி 1 2 4 மட்டும். டி 2 3 4 மட்டும். சரியான பதில் டி 2 3 4 மட்டும். 19வது கேள்வி. அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு 2019 படி எந்த மாநிலம் 2018 அதிகபட்ச எண்ணிக்கையான PhDகளை முனைவர்களை உருவாக்கியுள்ளது? ஏ தமிழ்நாடு, பி கேரளா, சி மகாராஷ்டிரா, டி குஜராத். சரியான பதில் ஏ தமிழ்நாடு. 20வது கேள்வி. கீழ்வரும் கருத்து மற்றும் காரணம் ஆகியவற்றை கவனிக்கவும். கருத்து. அரசாங்க முடிவெடுத்தலில் பணக்காரர்கள் மற்றும் அதிகாரம் படைத்த மக்களின் செல்வாக்கை குறைப்பது என்பது ஜனநாயக விரிவாக்கம் எனும் கருத்தின் சவால் ஆகும். காரணம். ஆர்
மக்கள் பங்கெடுப்பு மற்றும் அவர்களின் கட்டுப்பாடு என்பது பணக்காரர்களின் செல்வாக்கு குறைக்கப்படும் பொழுது மட்டுமே பொருளுடையதாக மாறும். இதுவே ஜனநாயகத்தை ஆழப்படுத்தும் நடவடிக்கையாகும். ஏ தவறு மற்றும் ஆர் மட்டும் சரி. பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. சி ஆர் தவறு மற்றும் ஏ சரி. டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியல்ல. சரியான பதில் ஏ தவறு மற்றும் ஆனால் ஆர் மட்டும் சரி. 21வது கேள்வி. உறுதிபட கூறல். கிராம மக்கள் சுகாதார மையங்களை எளிதாக அணுகும்போது அம்மக்களிடையே தொற்று நோய்களை அடையாளம் காணவும் கவனிக்கவும் தடுக்க உதவுகிறது. காரணம் கிராமப்புற சுகாதார உள்கட்டமைப்பின் உகந்த பயன்பாடு எதிர்நோக்கும் பலனை தரும். ஏ கா இரண்டும் சரி. இத்துடன் கா என்பது ஊவின் சரியான விளக்கமாகும். பி கா இரண்டும் சரி. இத்துடன் கா என்பது ஊவின் சரியான விளக்கம் அல்ல. சி சரி ஆனால் கா தவறு. டி தவறு கனல் கா சரி. சரியான பதில் ஏ கா இரண்டும் சரி. இத்துடன் கா என்பது ஊவின் சரியான விளக்கம். 22வது கேள்வி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது? ஏ கேரளா. பி தமிழ்நாடு. சி குஜராத். டி கர்நாடகா. சரியான பதில் பி தமிழ்நாடு. 23வது கேள்வி. ஜனவரி 2019 3 வங்கிகளை ஒருங்கிணைக்க இந்திய அரசு அனுமதி வழங்கியது. கீழ்கண்ட வங்கி இந்த வங்கி இணைப்பில் இடம்பெறவில்லை? ஏ தேனா வங்கி. பி விஜயா வங்கி. சி பரோடா வங்கி. டி லக்ஷ்மி விலாஸ் வங்கி. சரியான பதில் டி லக்ஷ்மி விலாஸ் வங்கி. 24வது கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மக்களுக்கான சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டத்திற்கு டேஷ் உதவுகிறது. ஏ உலக வங்கி. பி விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம். சி ஆசிய வளர்ச்சி வங்கி. டி சர்வதேச நாணய நிதியம். சரியான பதில் பி விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம். 25வது கேள்வி. கீழ்காணப்படும் புத்தகங்கள் மற்றும் அதன் எழுத்தாளர்களில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது? ஏ ஹாப் கரண்ட் ஃபஸ். சேத்தன் பகத். என் தேசம் என் வாழ்க்கை தலாய் லாமா. மலை மீது மீண்டும் பிறந்தார் அருண்மா சின்ஹா. முதல் ஆண் பிள்ளைகளின் தேசம் அமர்த்தியாசன். சரியான பதில் என் தேசம் என் வாழ்க்கை தலாய் லாமா. மிக்க நன்றி. இதுக்கப்புறம் நம்ம குரூப் 2 அல்லது குரூப் 2A மற்ற சப்ஜெக்ட் பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.